அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வீடியோவில் ஹோட்டல் ஸ்டைலில் முறுமுறு ரவா தோசை ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நான் ரவா தோசை செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா என்னென்ன எடுத்து வச்சுருக்கேன் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். 1 கப் அளவுக்கு ரவை, 3/4 கப் அளவுக்கு கோதுமை மாவு, 1/4 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்திருக்கேன். மூணையுமே சரிசமமாக எடுக்கக்கூடாது. ஸோ இந்த ரேஷியோவில் எடுத்திங்கன்னா தான் ரவா தோசை நல்லா மொறுமொறுன்னு வரும். அது கூடவே பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம் நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கூடவே இஞ்சி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு 1 கப் அளவுக்கு ரவையை சேர்த்துக்கலாம். ஸோ ரவை சேர்த்ததுக்கப்புறம் 3/4 கப் அளவுக்கு கோதுமை மாவு, 1/4 கப் அளவுக்கு அரிசி மாவு. ஸோ இது மூணையுமே சேர்த்துக்கோங்க. கூடவே நறுக்கின வெங்காயம், இஞ்சி இதையும் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் கருவேப்பிலை, கொத்தமல்லி, பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. இது கூடவே நீங்கள் மிளகு தட்டி சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகமும் சேர்த்துக்கலாம். ரவை தோசைக்கு பார்த்திங்கன்னா தண்ணி நிறைய ஊற்றணும். மாவு ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது. நம்ம இட்லியோ தோசையோ ஊற்றுவோம்ல அந்தளவுக்கு இருக்கக்கூடாது. ரவை தோசை மாவு நல்லா தண்ணியாக இருக்கணும். அது கூடவே ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தயிரும் சேர்த்துக்கோங்க. ஏன்னா அப்போ தான் தோசை கொஞ்சம் புளிப்பாக டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ மாவு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கணும். ஏன்னா நம்ம ரவை சேர்த்தாலே அது உடனே கட்டியாகிடும். அதனால் நல்லா அதை கரைச்சி எடுத்துக்கோங்க. கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இப்போ இதில் நான் 1 சொம்பு அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி சேர்த்துட்டு நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கோங்க. ஏன்னா ரவை பாத்திரத்துலேயே அடியில் அங்கங்கே கட்டியாக நின்றும். அதனால் நல்லா தண்ணி சேர்த்துட்டு நல்லா அதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா தண்ணியாக இருக்கணும் எப்பயுமே ரவை தோசைக்கு. அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் இல்லை 5 நிமிஷம் மட்டும் மூடி வச்சுருங்க. மூடி வச்சிட்டிங்கன்னா திரும்ப பார்த்திங்கன்னா மாவு கெட்டியான மாதிரி ஆகிடும். அதனால் திரும்ப கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தோசை ஊற்ற ஆரம்பிங்க. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கரண்டியில் எடுத்து ஊற்றும்போது நம்ம தோசைக்கல்லில் ஊற்றும்போது ரவுண்டாலாம் தேய்க்க முடியாது ரவா தோசை. கரண்டியில் எடுத்து நம்ம ஊற்றினா மட்டும்தான் ரவா தோசை நல்லா வரும். கரண்டியில் தேய்க்கவே முடியாது இதை. ஸோ கல் நல்லா சூடானதுக்கு அப்புறமா நீங்கள் தோசை ஊற்ற ஆரம்பிங்க. அடுப்பில் கல் வச்சு லைட்டாக சூடானதுக்கப்புறம் ஊற்றினீங்கன்னா தோசை நல்லா வராது. நல்லா கல் சூடாயிடணும். அதுக்கப்புறம் ஒரு கரண்டி அளவுக்கு மாவு எடுத்து இந்த மாதிரி ரவுண்டாக ஊற்றிட்டே வாங்க. இந்த மாதிரி பப்புள்ஸாக வரணும். அப்போ தான் ரவா தோசை நல்லாயிருக்கும். மாவு ஊற்றின இடத்துலையே திரும்ப திரும்ப ஊற்றாதீங்க. மாவு இல்லாத இடத்துல மட்டும் நல்லா அந்த ரவுண்டாக ஊற்றுங்க. இந்த மாதிரி பப்புள்ஸ் வந்ததுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் கழித்து சைட்லலாம் பார்த்திங்கன்னா தோசை தானாக பிரிஞ்சு வரும். அதுக்கப்புறம் நீங்கள் எண்ணெய் ஊற்ற ஆரம்பிங்க. மாவு ஊற்றின உடனே எண்ணெய் மேலே விடாதீங்க. தோசை எடுக்கிறதுக்கு வரவே வராது. அது ரொம்ப ஒரு மாதிரி வளவளப்பாக போயிடும். நல்லா சைடில் கிறிஸ்பியாக அது தனியாக அந்த லேயர் வரும். அதுக்கப்புறம் நீங்கள் தேவையான அளவு எண்ணெய் மேலே விட்டுக்கோங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா சைட்லலாம் நல்லா வந்துருச்சு மொறுமொறுப்பாக. அதுக்கப்புறம் நீங்கள் எண்ணெய் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நீங்கள் இந்த தோசையை திருப்பி போட்டு கூட எடுக்கலாம். இல்லைனா திருப்பாமல் அப்படியே ஒரு பக்கம் மட்டும் வேக வச்சு அப்படியே கூட சாப்பிட்லாம். ஸோ நான் திருப்பி போட்டு தான் செய்ய போகிறேன். ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா சூப்பராக வந்துடும். ஒட்டவே ஒட்டாது கல்லில். அதை இப்போ திருப்பி போட்டுக்கலாம். ஸோ ஒரு பக்கம் நல்லா முறுமுறுன்னு வந்துருச்சு. நீங்கள் திருப்பி போடாமல் அப்படியேவும் எடுத்துக்கலாம். கீழேயும் நல்லா நல்லா முறுமுறுப்பாக வேணும் அப்படின்னா இந்த மாதிரி திருப்பி போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் விட்டுருங்க. 2 நிமிஷம் விட்டிங்க அப்படின்னா கீழேயுமே நல்லா வெந்து முறுமுறுப்பாக வந்துடும். ஸோ அவ்வளோதான், சூப்பரான ரவா தோசை ரெடி ஆயிரும். ஸோ ஹோட்டலில் பார்த்திங்கன்னா ரவா தோசை இந்த மாதிரி தான் செய்வாங்க. இன்னொரு டிப்பும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு சிலர் ரவா தோசை சரியாகவே வரல, எனக்கு இந்த வெங்காயம் இதெல்லாம் சேர்த்தும்போது தோசை எடுக்க வரல அப்படின்னா இந்த டிப் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். கல் நல்லா சூடானதுக்கப்புறம் நல்லா பொடியாக கட் பண்ண வெங்காயத்தை ஃபஸ்ட்டு இந்த தோசை கல்லில் ஃபுல்லாக தூவி விட்டுருங்க. தூவி விட்டுட்டு அதுக்கு மேலே நீங்கள் மாவை இந்த மாதிரி ஊற்றுனீங்க அப்படின்னா எடுக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ இது ஒரு சின்ன டிப்பு, கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள். தோசை இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைமாக ரவா தோசை செய்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த நெக்ஸ்ட்டு நான் இதே மாதிரி தோசை ஊற்றி காட்டுறேன் பாருங்கள். அவ்வளோதான், நெக்ஸ்ட்டு தோசை ஊற்றியாச்சு. இது ரொம்ப மெலிசாக ஊற்றுனதுனால பிஞ்சிருச்சு. அதை பற்றி ஒன்றும் கிடையாது. நல்லா முறுமுறுப்பான ரவா தோசை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு.
இது கூட நீங்கள் தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.